அங்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடப்பதில், உட்கார்ந்து எழுந்து கொள்வதில் பல சிரமம், தன்னிச்சையாக செயல்படுவதில் சிரமம், மலஜலங்கள் கழிப்பதில் அதீத சிரமம், உணர்ச்சிகள் படிப்படியாக குறையும். இந்த நோயை முற்றிலும் நீக்குவதற்கு முருங்கைக்கீரை ஒரு இன்றியமையாத பொருள். வைட்டமின் இ, இரும்பு சத்து அளவிற்கு அதிகமாக உள்ளது. கால்சிய சத்தும் அளவிற்கு அதிகமாக உள்ளது. சுண்ணாம்பு சத்து, இவையெல்லாம் எலும்புகளுக்கு பலம் தரும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிறு வெங்காயம். சம்பா வெங்காயம் என்றும் அழைப்பார்கள். சிறு வெங்காயம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. தண்டுவடத்தில் கிருமிகள் ஏதேனும் இருந்தால், முதுகு தண்டுவட வீக்கம், முதுகு தண்டுவடத்தில் கட்டி, இவையெல்லாம் ஏற்படும். அவற்றை நீக்குவதற்கும் ஆண்களுக்கு ஒரு அற்புதமான பலத்தை தருவதற்கும் சிறுவெங்காயம் பயன்படும் என்பதால் நாம் சிறுவெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உப்பு. உப்பு சுவைத்தன்மை அறிவதற்கும் நாவறட்சியை போக்குவதற்கும் பயன்படும் என்பதால் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். ஜீரண குடோரி, ஜீரணாபி என்று பெயர். மலச்சிக்கல் இருந்தால் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படும். மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்தும் உள் உறுப்புகளை நீக்கி அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை மேம்படுத்தும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி. முதுகு தண்டுவட நோய் ஏற்பட்டால் அங்கு இரத்தம் தங்கி சீழ்தன்மை ஏற்படும். அவற்றை நீக்குவதற்கு மிளகு பயன்படும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். தனித்தனியாக அத்தனை பொருட்களையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முருங்கைக்கீரை 10 கிராம், சிறு வெங்காயம் 5 கிராம், மிளகு 2 கிராம், சீரகம் 5 கிராம், உப்பு தேவையான அளவிற்கு. உப்பை தவிர்த்து மற்ற பொருட்களை எல்லாம் ஒன்றும் பாதியுமாக சிதைத்து எடுக்க வேண்டும். இப்பொழுது முதுகு தண்டுவட நோய் நீக்குவதற்கு நாம் மருத்துவம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் ஒன்றும் பாதியுமாக சிதைத்தெடுத்த கலவை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் சேர்ந்து நன்றாக கொதித்து விட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து,
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.